अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 30ஆம் திருநாள். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். நம்ம பாரத திருநாடு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு வல்லசாக மாறின்னு இருக்கு. சீக்கிரம் மாறிடுங்கள், எனக்கு எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னோர்களில் மெயினாக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பேங்கிம் சந்திரா சாட்டர்ஜி, இவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா மகாத்மா காந்தி, மெயினாக தேசப்பிதா, இவங்க எல்லாரையும் நம்ம நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எல்லாருக்கும் தேசப்பட்டு இருக்கணும். தயவுசெய்து எல்லாருமே உங்களுடைய நீங்கள் போடக்கூடிய ஆடைகளில் அவுட்ஃபிட்டில் கண்டிப்பாக கொடி குத்திக்கணும். கண்டிப்பாக நம்ம கொடியை இன்றைய நாள் நம்ம பிரதர்சிப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் மெயினாக உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, திருத்தியை திதி, அற்புதமான திதி. திருத்தியை திதி அன்னைக்கு எந்த விஷயத்த பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்ம சுதந்திர தின விழாவே இதில் வருவது ஏற்றத்தை கொடுக்கும். ஆனாலும் எல்லாரும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக உத்திரம், உத்திராடம், அதுக்கப்புறம் கிருத்திகை, 3 நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மட்டுமே ஜெயிக்கும். நிறைய விஷயங்கள்ல புரியாது, தெரியாது, ஒன்றும் புலப்படாது, சூழ்ச்சி, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்களோ அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. அதான் விஷயம். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் பிராணாயாமம் உங்களுக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, 9 டைம்ஸ் அந்த சுவாசத்தை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அதுல மட்டுமே உங்களுடைய கவனத்தை வச்சு நீங்க அந்த சுவாசத்தை உள்ள எடுக்கும் பொழுதும் வெளியே எடுக்கும் போதும் நான் நல்லா இருக்கேன்னு மட்டும் நினைச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடுவீங்க. மெயினா காயத்ரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொகுசாக ஆடம்பரமாக பல விஷயங்கள் தானா டேபிளுக்கு உட்காந்துக்கும். எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க நினைச்சீங்கன்னா போறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்கிற மாதிரி சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கனால பொதுவா இந்த நாள் முழுக்க டைம் பாஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுவீங்க. ஏதாவது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா ப்ரொடக்டிவா பண்ணணும்னு எண்ணம் வரவே வராது. பொதுவா வீட்டுல பெரியவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு கம்முன்னு வீட்டுல உட்காந்துருப்பீங்க. ஸோ மெயினா நான் சொல்லக்கூடியது என்னன்னா, எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். only when you practice things will happen. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். அதுவும் இந்த நாள் மெயினா சிவபெருமான் வழிபாடு, பச்சை கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா மனசு எண்ணங்கள் வேற வேற மாதிரி மாறும். இன்னொன்னு, நம்மளால முடியாதோ, இது தப்பாயிடுமோ, இது சரியில்லையோ, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கும். மாமனாருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்க போகுது. எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் பொதுவாக டென்ஷன் ஆகாம இருந்தாவே இந்த நாள் நடந்துரும். அமோகமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள், தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள், பரோபகார புத்தி அதிகரிக்கக்கூடிய நாள், செலவுகள் அதிகமா இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆதி பராசக்தி வழிபாடு. டார்க் கிரீன் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு குறிக்கோள்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும், வெற்றி அடையும். மனக்லேஷங்கள், மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே வந்து இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல வச்சுதானே ஆகணும். இப்ப கையில வெயிட் எவ்வளவு நாள் தூக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இன்றைய நாள் எல்லாம் தூக்கி சைடுல வச்சுட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ள புரிய வரும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணம் இங்க இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நன்னா இருக்கக்கூடிய நாள். பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள், பிரயாணங்கள், செலவுகள், ஒரு சில பேருக்கு லைட்டா உடம்பு வலி, வேதனை, ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மை, இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நாள் இது எல்லாத்துலயும் நீங்க வெளியே வரணும்னா மெயினா முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. அதுலயும் இன்றைய நாள் மெயினா எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை இன்றைய நாள் விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது. அதே மாதிரி நண்பர்களுடைய துணை, ஆன்மீகவாதிகளுடைய துணை, நல்ல நண்பர்களை பார்க்கறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எல்லா விஷயமுமே நமக்கு எப்படி பிளான் பண்றோமோ அப்படி பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு மஞ்சள். வேலை தொழில்ல நிறைய தடை தாமதங்கள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஆஹ், பக்கத்துல வந்து தள்ளி போகும். சின்ன விஷயம் போய் லைன்ல நின்னாலும் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும். லாஸ்ட்ல போகும்போது கம் டுமாரோன்னு சொல்லி கதவு போட்டுருவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் நடக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையா இருந்தாலும் சரி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்கியாட்டிகா, இந்த இடுப்புக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு வலி இந்த நாள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சில பேருக்கு பயணங்கள்ல தடை தாமதங்கள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு உள்ளுணர்வுகளே சரியா இருக்காது. மெயினா எனக்கு ஒன்றும் இன்ஸ்டிங்க்டே சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினா பார்த்துக்க வேண்டியது. பெரிய பாதிப்பு, சுத்தமா சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க என்ன விஷயத்த நீங்க ட்ரை பண்ணீங்களோ அந்த விஷயம் தாராளமா ஜெயிக்கும். பல நல்ல காரியங்கள் எடுக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு, உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகளை கொடுத்து செல்லும். யார் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து வீட்ல பெரியவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செய்து பேசாதீங்க. நீங்க ஒண்ணு பேசினா அவங்க ஒண்ணு பேசுவாங்க. சம்மந்தமே இல்லாம போகும். மேல் அதிகாரிகள் கிட்ட ஒரு ஃபோன்ல பேசினா கூட பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைய நாள் எந்த ஒரு ஆழக்கூடிய நண்பர்கிட்டயும் பேசாம, நீங்க பாட்டுக்கு ஜாலியா உங்க வேலைய பாருங்க, சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். பெருசா ஒண்ணும் திங்க் பண்ணாதீங்க. சரியா போயிடும். அதாவது வண்டி வாகனங்கள்ல மட்டும் இன்றைய நாள் கவனமா போகக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரை பாக்குறீங்க அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு பேர் வழியா இருப்பாங்க. ஏதோ ஒரு இழந்த மாதிரி எப்பவுமே முகத்தை சோகமா வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதை பெருசா திங்க் பண்ணாதீங்க. நமக்கு என்ன ஓடுமோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். எந்த விஷயத்தையுமே ஈஸியா எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள், கழிவுகள் செல்லக்கூடிய பாதைகள், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகி சரியாகும்.
ஆனால் இதெல்லாம் நமக்கு ஆகுமா, இப்படி ஒரு பிரச்சனை வருமான்னு பெருசாக எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நோய் தாக்கங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வேலைக்காரங்க இல்லை வேலை செய்கிறவங்க இவங்க மூலியமான சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோ நகர்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.